இப்போ இத்தனை பாட்டு நம்ம பேசும்போதே நான் தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து சொல்லும்போது சொன்னேன், இப்போ வரைக்கும் அந்த ஓஜியாக கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு. ஆனால் இப்போ இருக்கிற சாங்ஸில் ரிப்பீட் வேல்யூங்கிறது கம்மியாகிறது பார்க்க முடியுது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன? லிரிக்ஸு நல்ல நல்ல லிரிக்ஸும் இல்லை, நம்ம வாழ்வியோட சேர்ந்து தானுங்க. இப்போ நான் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் ஒரு பாட்டு பண்ணேன். அது நம்ம வாழ்வியோட பொண்ணை பார்த்தா பசங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்டேஜில் எல்லோரும் அப்படி தானே, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காட்டு போனாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அடம் பிடிக்கிற பையன் அப்படி தானே. ஒரு லவ்வர்கிட்ட வந்து அடம் பிடிச்சி பேசுகிற மாதிரி தானே. அது ஒரு பாட்டாக போட்டோம். அது கேட்குறதுக்கு நல்லா, அந்த லிரிக்ஸோடு அது மீனிங்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அது வெறுமனே நான் வெறும் சத்தகிரமாக போட்டிருந்தோன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குமா? இல்லை. லிரிக்ஸு ரொம்ப மஸ்ட்டு. அது இப்போ உள்ள பாட்டில் நிறைய பேர் ஏதோ வந்து நானும் போட்டிருக்கேன். சம்சா சல்பசா நினச்சா கிசுகிசா அண்ணச்சா மிஸ் மேரோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு சாங் அப்படி கம்போஸ் பண்ணலாம். ஒரு மாடெல்லாம் ஏதோ கேட்குது, சவுண்டு நல்லா இருக்குது அப்படின்னு. பாட்டை பூராவே அப்படி பண்ண முடியாது. புரியுது. இன்றைக்கி வந்து புரிகிற மாதிரி வரலன்னா நிறைய பேர் வந்து எப்படின்னாக்கா ஒரு ரிதம் போட்டு ஆடிட்டு வாய்க்கு வந்ததை பாடுனா ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு சாங் இருக்கலாம், ஒட்டுமொத்த படத்துக்கே சாங் அப்படி பண்ணக்கூடாதுல்ல.